இந்த தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான இஷ்யூக்கு வரும். இதில் வந்து இப்போதைக்கு நம்ம வலியுறுத்துறது வந்து அந்த மக்கள் தொகை அடிப்படையில் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஆனால் அந்த விகிதாச்சார அடிப்படையில் எடுத்தால் இந்த எல்லா மாநிலங்களுக்கும் எடுத்தால் தமிழகத்துக்கு வந்து பெரிய அந்த எண்ணிக்கையில் அதுலேயும் குறைவாக இருக்குன்னு சொல்கிறாங்களே. நமக்கு ஒரு 20 வந்ததுன்னா அவங்களுக்கு 50 வருதுங்கிறாங்க ஊபிக்கு. இல்லை, அது வேற வழி இல்லையே. அப்படி அப்போ இப்போ ஏற்கனவே நம்ம இங்கே 39 இருக்கோம். மிக சரிபாதிக்கு கூட 101 விழுக்காடு இப்போ யூபியில் இருக்கு. இப்போ 80 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யூபியிலே இருக்காங்க. நம்ம வெறும் 39 வித் பாஜகவோடு சேர்ந்து இன்க்ளூடிங் பாண்டிச்சேரி 40. ஆமா. அப்ப நம்ம பாண்டிச்சேரி தமிழ்நாடு சேர்ந்து 40, ஒரே ஒரு யூபி உத்தரகாண்ட் இல்லாம வெறும் உத்தரப்பிரதேசம் மட்டுமே 80. அது அப்ப அவருக்கு நீங்க அவங்களுக்கு 20 ஏத்தனா நம்ம எவ்வளவு ஏத்தணும்? 10 ஏத்தணும். ஏன்னா சரிபாதி இருக்கிறோம்ல. அங்க 80ல இருந்து நீ 160க்கு மாத்தினீங்கன்னா நம்ம இங்க 40ல இருந்து 60க்கு போவோம். அந்த விகிதாச்சார அடிப்படையில் 80ல இருந்து அங்க இப்ப நீங்க இந்த அவங்களை 80 160 பண்ணா நம்ம வந்து இந்த 40 80 பண்ணணும். அப்ப அது பாதிப்பு இல்லை. ஆனாலும் கூட என்ன பாதிப்புனா அங்க வந்து கட்சியிலே எதிர்கட்சியிலே இல்லை. நீங்க 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 78 இடம் 79 இடம் உத்தரப்பிரதேசத்தில் பாஜக எம்பியில் கற்பனையும் செய்து பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட 80க்கு வர்றாங்க. அங்க நீங்க ஒரே ஒரு கட்சி முலாயம் சிங் யாதவோட ஜமாஸ்வாடி பார்ட்டி. அப்ப ஜமாஸ்வாடி பார்ட்டியே நீங்க வந்து அங்க சுத்தமா களத்தில் இல்லை. காங்கிரஸ் வெறும் ஒரு 4-5 விழுக்காடு வாக்குகளை பெறுவதற்கு கடுமையா போராட வேண்டியதா இருக்கு. இப்பொழுதுதான் ஜமாஸ்வாடி காங்கிரஸ் கூட்டு சேர்ந்து 2024 ஓரளவு கணிசமான நாடாளுமன்ற தொகுதிகளை பெற்றதனால் இப்ப இன்னைக்கு இந்திய பாராளுமன்றத்தில் பாஜகவுடைய தனிப்பெரும்பான்மை தடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த விகிதாச்சார முறைப்படி அமல்படுத்தப்பட்டாலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து ஒரு 5 மாநிலங்களே போதும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்து உருவாயிரும். இல்ல இந்த விகிதாச்சார அடிப்படையில் வந்தாலும் அப்படி ஆயிரும். இதுதான் இப்ப நீங்க அவங்க அப்படியே நீங்க இப்படி அதை இப்ப நம்ம எல்லாரும் அப்படி வலியுறுத்துறாங்க. அதற்கும் அவர்கள் சரி என்று சொல்லுவார்கள். என்ன காரணம்னா நீங்க வெறும் இங்க 40 வேணா நீங்க 60 பண்ணிட்டு போங்க. நான் அங்க வந்து 80 120 பண்ணா இப்ப நீங்க நம்ம தான் அப்பவும் பாதிக்கப்படுவோம். ஆனால் அதனால தான் அவங்க இங்கே பெரும்பாலானவங்க என்ன சொன்னாங்கன்னா 1971 மக்கள் தொகை கணக்கு இப்ப இருக்கிற 543 பராமரிக்கணும். 30 ஆண்டுகளுக்கு நீடிக்கணும்னு சொல்றாங்க. 30 ஆண்டுகள். ஆமாம், 30 ஆண்டுகள் நீடிக்கலாம். அல்லது நீங்க அரசியல் சாசனத்தை திருத்தி இந்த 82வது அந்த ஏற்கனவே நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தின் 82வது பிரிவு தான் மக்கள் தொகை அடிப்படையாக கொண்டு மக்களவை தொகுதிகளை மறுசீரமைப்புக்கு வகை செய்தலும் அப்படின்னு இருக்கு. சரி, அப்ப அந்த 82வது அரசியல் சாசன பிரிவு திருத்தணும். மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான எண்ணிக்கையை கூட்டுவதோ குறைப்பதோ மறுசீரமைப்பு செய்வதால இந்த விதி தான் சொல்லுது. அப்ப நீங்க ஏற்கனவே அட்டவணையில் நம்ம இதுவரைக்கும் பல முறை கிட்டத்தட்ட ஒரு 16-17 முறை நம்ம திருத்திட்டாங்க. இப்பவும் நீங்க இந்த 82வது விதியை திருத்திட்டா இப்ப நமக்கு ஒண்ணு இப்ப உள்ளதே நீடிக்கணும். அப்ப இந்த அவ்வளவுதான் பெரும்பாலானோட கருத்து வந்து அதான் இருக்கு. பெரும்பாலான நீடிக்கணும். தமிழ்நாடு அதுதான் நியாயம் கூட. இதுல நீங்க தென் மாநிலங்களில் இருக்கிற இந்தி பேசாத பிற மாநிலங்களின் முதலமைச்சர்கள் எல்லோருமே என்ன நினைக்கணும்னா நீங்க இந்த 543 டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இது நீடித்திருக்கணும். ஏன்னா இங்க நீங்க பல மொழிகள், பல இனங்கள், பல நிலைகள். கருத்து சொல்லுங்க சார். இந்த தொகுதி மறுசீரமைப்பு கூட்டத்தில், இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் நடந்தது என்ன, மற்றபடி பொதுவாக அவங்களோட கருத்து இந்த இதுல வந்து இது நீடிக்கணுமா அல்லது விகிதாச்சார முறைப்படி இதெல்லாமா இல்லைன்னா புதிய முறைப்படி இந்த இது எடுக்கலாமா? நிறைவா உங்களுக்கு கருத்து சொல்லுங்க சார். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக. தொகுதி மறுசீரமைப்பு பொறுத்தவரைக்கும் இந்த 543 அப்படி இருக்கணும். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை, பாராளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை நீடிக்கணும். ஏன்னா இது வந்து மீண்டும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி மாநிலங்களுக்குள்ள கருத்து மோதலையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்துவது என்பது 140 கோடி மக்களினுடைய உணர்வுகளை சந்தேகத்தை இது வந்து சந்தேக விதையை தூவுவதே தவறு. ஒரு ஜனநாயகத்தில் ஒரு நாட்டின் மீதான இறைமை மீதான நம்பிக்கையை இது வந்து சீர்குலைத்து விடும் என்பதனால் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய இந்த இறையாண்மை அல்லது இந்த அரசியல் சமூக சூழலில் நாம் வந்து இந்த அரசியல் சாசனத்தை நம்பி பயணிப்பது ஏற்கனவே பாஜக மீது இந்த கடுமையான குற்றச்சாட்டு சந்தேகம் எழுந்துதான் நம்ம அச்சப்பட்டு முன்கூட்டியே நம்ம இதை நம்ம வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி இன்னைக்கு அரசாங்கமே முதலமைச்சரே களத்தில் வேலை செய்யறாரு. ஆனா இது பாஜக எள்ளி நகையாடுது. நேத்தெல்லாம் நீங்க அண்ணாமலை மிக பெரிய இலகுவா இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை அவ்வளவு தாழ்வா மதிப்பிடுறாரு. அவர் அரசியல்வாதியே எல்லாம் வெறும் 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு அரசியலுக்கு வந்து நாட்டு மக்களின் மீது அரசியல் சாசனத்தின் மீது எந்த பற்றும் இல்லாமல் பாஜகவின் டெல்லி அல்லது எந்த தலைவரும் சொல்லாததை அண்ணாமலை சொல்றார்.
அப்படின்னா இவர்கள் அரசியல் சாசனத்தின் மீதோ இந்த உணர்வுகளின் மீதோ மாநில நம்பிக்கை இல்லாம மீதோ எந்த அக்கறையும் இல்லாமல் நீ தமிழ் அவர் வந்து இன்னும் சொல்ல போனா இந்தி வாழ்க தமிழ் ஒழிகன்னு சொல்ற அளவுக்கு இருக்காங்க. அவன் தயாராயிட்டாங்க. அப்போ இந்தி வந்து தமிழ்நாடு முழுக்க அரசு பள்ளிகளில் இந்தி மட்டுமே பயிற்றுவிக்கப்பட வேண்டும் கூட அண்ணாமலை சொல்லுவார். அந்த அளவுக்கு அவங்க வந்து இந்தியினுடைய பக்தர்களாக மாறி போய் இந்து பக்தர்களாக மத பக்தர்களாக மாறி போய் அரசியல் சாசனத்தை பற்றியோ மத சார்பற்ற நம்முடைய அரசியல் சாசனத்தினுடைய அடிப்படை கூறுகள் பற்றியோ எந்த புரிதலும் இல்லாமல் இருக்கிறார். இவரெல்லாம் ஐபிஎஸ் படித்து காவல்துறை அதிகாரியாக வேற பணியாற்றி இருக்கிறாருங்கிறதா பெரிய நமக்கு அவமான தாழ்வு. ஆகவே இந்த நிலை நீடிக்க வேண்டும் என்பதை தான் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தின் வழியாக நம்முடைய இந்திய அரசை ஆளுகிற ஐயா மோடி பிரதமர் ஐயாவுக்கு நம்ம கவனத்துக்கு கொண்டு போகிறோம். ஓகே.